Hi friends, this is Nivita. In the video 11th standard biobotany page number 150 chapter 8 unit 3 cell biology and biomolecules unit la irukra biomolecules அப்படிங்கற lesson ஓட introduction தான் பார்க்க போறோம். ஓகே, பயோ அப்படினு சொன்னாலே உயிரினம்னு சொல்றது, மாலிகுல்ஸ் அப்படினாலே நிறைய ஆட்டம்ஸ் ஒண்ணா சேர்ந்து இருக்குது. அப்போ உயிரினத்துல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் பத்தி தான் படிக்க போறோம். ஓகே, having learned the structure of cells பற்றி நம்ம படிச்சிருக்கோம். நமக்கு வந்து என்ன தெரியுது, நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஈச் காம்போனன்ட் ஆஃப் த செல், அந்த செல்லில் இருக்கிற ஒவ்வொரு காம்போனண்ட்டுமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷனை செய்யுது அப்படின்றது தெரியுது. செல் காம்போனன்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ். அந்த செல்லில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள், ஒவ்வொரு காம்போனன்ட்ஸுமே, குட்டி குட்டி விஷயம் கூட எனக்கு வந்து நிறையா மாலிகுல்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து தான் உருவாயிருக்குன்னு தெரியுது. அது வந்து செல்லுலார் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதில் வந்து போத் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் இருக்கும், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் இருக்கும். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்னது, சால்ட்டு, மினரல் அயான்ஸ், வாட்டர். மோஸ்ட்லி இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லும்போது கார்பன் இருக்காது அதில். ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன், நியூக்ளியோடைட்ஸ், ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாமே வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கடையில் வருது. Some organic compounds remain in the colloidal form in the aqueous intracellular fluid. அதாவது இந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸ் எல்லாமே எந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாய்டல் ஃபார்மில் இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னா அக்வஸான இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூவிட், ஒரு செல்லுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆர்கானிக் மாலிகுல்ஸ் எல்லாமே கொலாய்டல் ஃபார்மில் எதில் இருக்கும், இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூவிட் வந்து தண்ணி மாதிரி இருக்கும், அதில் வந்து கொலாய்டல் ஃபார்மில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதர் வந்து நான் அக்வஸ் ஃபேஸில் இருக்கும். லைக் லிப்பிட்ஸ் அதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிலியாக இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் செல் வால் இதெல்லாமே வந்து நான் அக்வஸ் ஃபேஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. லைக் தண்ணி மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. செல் வந்து மெயின்டைன் திஸ் பூல் பை இன்டேக் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மாலிகுல்ஸ். செல் வந்து அந்த செல்லுலார் பூல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா, சில ஸ்பெசிஃபிக்கான மாலிகுல்ஸ் வந்து எடுத்துக்குது, சிலதை எலிமினேட் பண்ணுறது மூலிமா செல் வந்து அந்த அந்த ஒரு அதை வந்து மெயின்டைன் பண்ணுது, செல்லுலார் பூலை வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் வந்து மெயினாக ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் வரும். இதில் வந்து ஆக்சுவலி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4ன்றது இருக்குது. லெவல் 1னா குட்டி குட்டி யூனிட்ஸு, இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் மேக்ரோ மாலிகுல்ஸ் உருவாகும். நிறைய மேக்ரோ மாலிகுல்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் சுப்ரா மாலிகுலர் காம்ப்ளெக்ஸன்ஸ்னு உருவாகும். அதெல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் அந்த செல்லு அல்லது அதோட உறுப்புகள் அப்படின்னு உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நியூக்ளியோசைட்ஸ் சேர்ந்து தான் எனக்கு டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும், நிறைய டிஎன்ஏ சேர்ந்து குரோமோசோம்ஸ் ஃபார்ம் ஆகும், விச் இஸ் ப்ரெசென்ட் இந்த நியூக்ளியஸில் இருக்கும். அடுத்தது நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து ப்ரோட்டீன்ஸ், நிறைய ப்ரோட்டீன்ஸ் சேர்ந்து பிளாஸ்மா மெம்பரேன், நிறைய பிளாஸ்மா செல்லில் பிளாஸ்மா மெம்பரேன்லாம் இருக்கும் இல்லையா. அடுத்தது இப்போ நிறைய சுகர்லாம் சேர்ந்து தான் செல்லுலோஸ் உருவாகும். செல்லுலோஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் செல்வால் எனக்கு உருவாகும், விச் இஸ் அன் ஆர்கனெலி ஆஃப் த செல், ரைட். ஸோ இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மினரல்ஸ் எசென்ஷியல் ஃபார் பிளான்ட் க்ரோத். பிளான்ட் க்ரோத்துக்கு தேவைப்படுற எசென்ஷியல் முக்கியமான சில மினரல்ஸ் எல்லாமே வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்ன அப்படின்னா, அது வந்து லார்ஜர் அமௌண்ட்டில் தேவைப்படும். எக்ஸாம்பிள் வந்து பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர், அயன் சொல்லலாம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அமௌண்ட்டில் தான் தேவைப்படும். எக்ஸாம்பிள் வந்து கோபால்ட், ஜிங்க், போரான், காப்பர், மாலிபெடனம், மேங்கனீஸ் இதெல்லாமே வந்து எசென்ஷியல் ஃபார் என்சைம் ஆக்ஷனுக்கு எசென்ஷியல். என்சைம்னா என்னது, ஒரு விஷயத்தை வந்து ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்னு சொல்லும்போது manganese is required for the activity of enzyme needed for the synthesis of oligosaccharides and glycoprotein. oligosaccharides அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேவா, ஸோ மேங்கனீஸ் வந்து எதுக்கு தேவை அப்படின்னா, for the activity of enzyme needed for the synthesis. ஸோ ஒரு என்சைம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டி ஆஃப் என்சைம். ஸோ அந்த என்சைம் எதுக்கு தேவை, அந்த என்சைம் தான் வந்து ஒலிகோசாக்கரைட்ஸ், கிளைகோப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து சிந்தசிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாலிபெடனம் அப்படிங்கிறது வந்து நெசசரி ஃபார் த ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரஜன் பை என்சைம் நைட்ரோஜினேஸ். ஸோ இந்த மாலிபெடனம் எதுக்கு தேவை அப்படின்னா, நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவை. பை எந்த என்சைமை யூஸ் பண்ணி, நைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைமை யூஸ் பண்ணி நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மாலிபெடனம் அப்படிங்கிற ஒரு நியூட்ரியன்ட் தேவை.
இதில் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் செல்லுலார் மாஸ். வாட்டர் வந்து ஒரு செல்லில் 70% இருக்குது, ப்ரோட்டீன் வந்து 15%, கார்போஹைட்ரேட் 3%, லிப்பிட்ஸ் 2%, நியூக்ளிக் ஆசிட் 6%, அயான்ஸ் வந்து 4%. அப்போ நமக்கு வந்து இதை பற்றி எல்லாமே தெரியணும்ல. நம்மளோட ஒவ்வொரு செல்லுலையுமே, பிளான்ட்டோட ஒவ்வொரு செல்லுலையுமே இவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டரை பற்றி நமக்கு பேசிக்காக ஒரு சில விஷயம்லாம் தெரியும். இது வந்து ரொம்ப அபண்டன்ட் காம்போனன்ட் இந்த லிவிங் ஆர்கானிசத்துலேயே வந்து நிறைய அளவு இருக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட்னு பார்த்திங்கன்னா வாட்டர் தான். லைஃப் ஆன் எர்த் இஸ் இன்னெவிட்டபிளி லிங்க்டு டு வாட்டர். ஸோ நம்மளோட லைஃப் வந்து வாட்டருக்கும் நம்ம பிரிக்கவே முடியாது. அப்படி ஒரு லைஃப்பில் அந்த வாட்டர் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம். நம்மளோட ஒவ்வொரு செல்லுலையுமே 70% வந்து வாட்டர் இருக்குது. 95% ஆஃப் மாஸ் ஆஃப் த பிளான்ட் வந்து ஸோ பிளான்ட்டோட செல்லில் 95% மாஸ் வந்து எதால் வருது அப்படின்னா வாட்டரால் தான் வருதுன்னு சொல்கிறோம். ஓகே, நம்மளோட செல்லில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 70% வாட்டரும் 30% கெமிக்கல்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 30% கெமிக்கல்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், ஸ்மால் மாலிகுல்ஸ், RNA, பாஸ்போலிப்பிட்ஸ், DNA, பாலிசாக்கரைட்ஸ் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாமே பர்சன்டேஜ் ஆஃப் பயோமாலிகுல்ஸ் இன் செல்ஸ். இப்போ கெமிஸ்ட்ரி ஆஃப் வாட்டரோட கெமிஸ்ட்ரியை தான் படிக்க போகிறோம். வாட்டர் இஸ் அ டைனி போலார் மாலிகுல். ஏன் அதை போலார் மாலிகுல்னு சொல்கிறாங்க? அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியும். வாட்டர் அப்படிங்கிறது இது வந்து என்னென்னு சொல்லுவாங்க, டெல்டா 2- அப்படின்னு சொல்லுவாங்க. அது டெல்டா ப்ளஸ், டெல்டா மைனஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ பெரிய கிளாஸில் போனால் படிப்பீங்க, அநேகமாக நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாட்டர் அப்படிங்கிறது ஒரு டைனியான போலார் மாலிகுல் தட் கேன் ரெடிலி பாஸ் த்ரூ மெம்பரெயின் என்னது, அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் வழியாக அது வந்து ரெடியாக பாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. 2 எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனில் இருக்கிற 2 எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து ஷேர் எ ஹைட்ரஜன் பாண்ட் ஆஃப் 2 வாட்டர் மாலிகுல். ஸோ இது என்ன பண்ணும், இன்னும் 2 வாட்டர் மாலிகுலோட அது வந்து ஷேர் பண்ணுங்கிறாங்க ஹைட்ரஜன் பாண்டை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிற ஒரு ஆக்சிஜன் வந்து இன்னும் 2 வாட்டரோட வந்து எனக்கு என்ன இருக்குது, பாண்ட் பண்ணியிருக்கு பை ஹைட்ரஜன் பாண்டு மூலியமாக. ஸோ என்ன சொல்கிறாங்க, thus they can stick together by cohesion and results in the lattice formation. அதாவது கொஹெஷன் அப்படின்னா வாட்டருக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு பாண்டை தான் கொஹெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த ஆக்சிஜன் வந்து இன்னும் 2 ஹைட்ரஜன் பாண்டை யூஸ் பண்ணி இன்னும் 2 வாட்டர் மாலிகுலோட பாண்ட் ஆகுறதுனால இதுக்கு இடையில கொஹெஷன் ஃப்ளோஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் எனக்கு லேட்டிஸ் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வாட்டர் மாலிகுலுக்கு இடையிலேயே அந்த ஆக்சிஜனுக்கும் அந்த ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்கிறது வந்து கோவலண்ட் பாண்டு. இதுவே வந்து இன்னொரு மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் கூட வரும்போது எனக்கு வந்து அது வந்து ஹைட்ரஜன் பாண்டாக வரும். ஓகே, ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க வாட்டரை பற்றி அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர்னால் அதுக்கு வந்து அதர்ஷன், கோஹெஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. கொஹெஷனை நம்ம முன்னாடியே பார்த்தோம், வாட்டருக்கும் இடையில இருக்கிற ஃபோர்ஸை தான் கொஹெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்ஷன்னா இப்போ லீஃபுக்கும் வாட்டருக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை சொல்கிறது. அதனால தான் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து லீஃப் வந்து பிடிச்சிட்ருக்குல்ல, அதே மாதிரி வாட்டரும் நிறையா வாட்டர் மாலிகுல்ஸை பிடிச்சிட்ருக்கு, அது மாதிரி வாட்டரும் லீஃபை பிடிச்சிருக்குல்ல. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வாட்டருக்கு வந்து அதர்சிவ் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, கொஹெசிவ் ஃபோர்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டருக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக தெரியும், அதுக்கு வந்து ஹை மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. யூனிவர்சல் சால்வெண்ட்னால் நிறைய பொருள் அது கரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா இப்போ 1 kg ஆஃப் வாட்டர் 1 Kelvin அளவுக்கு அதோட டெம்பரேச்சர் அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் எவ்வளோ ஹீட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, 1 kilogram ஆஃப் வாட்டர் வந்து எனக்கு 1 Kelvin அளவுக்கு அதோட டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நான் எவ்வளோ ஹீட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ வாட்டருக்குன்னு பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹை லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நான் இங்கே இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாட்டரை வந்து சூடுபடுத்துகிறோம். ஓகேவா, சூடுபடுத்தினோடனே ஒரு பர்டிகுலர் தடவை வந்து 100 degree Celsiusல வந்துடுது. 100 degree Celsiusல வந்துட்டதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் அதை சூடுபடுத்தினா அது என்ன ஆகாது, 101 degree Celsiusக்கு போகாது. என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கிறது எல்லாமே வந்து வாட்டர் வேப்பராக மாற்றும். ஓகேவா, அதோட எல்லாமே நீராவியாக ஆகும். ஓகேவா, அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்குறோம்ல அந்த ஹீட்டை வந்து அது என்ன பண்ணோம் அப்படின்னா நீராவியாக மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் இருக்குது.
ஸோ எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற அந்த ஒரு ஹீட் எல்லாமே என்ன பண்ணுது, அது வந்து வேப்பராக மாற்றிடுதே தவிர வாட்டரோட அந்த ஒரு பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போக மாட்டேங்குது. நம்ம எவ்வளோ தான் ஹீட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாலும் 100 டிகிரி செல்சியஸ்லேயே தான் இருக்குது. நம்ம அதிகமாக ஹீட் கொடுக்க நம்ம கொடுக்குற ஹீட் எல்லாமே அது வந்து வேப்பராக மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹை லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலிட்டிஸ். மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. மெட்டபாலிசம்னா என்னது, வளர்சிதை மாற்றம். இப்போ ஒவ்வொரு செல்லுமே வந்து கரெக்டான லெவலில் வளரும், அதே மாதிரி சிதையும் கரெக்டாக. அதுக்கு தேவைப்படுற முக்கியமான அதுக்கப்புறம் செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பிளான்ட்ஸு, ஃபங்கை, அதர் மைக்ரோப்ஸ் எல்லாமே வந்து நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு சிந்தசிஸ் பண்ணுது. அதை வந்து மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்டர்மீடியட்ஸாவோ அல்லது அந்த ப்ராடக்ட் ஆஃப் மெட்டபாலிசமாக இருக்குது. ஓகே, இன்டர்மீடியட்னா என்னது, எனக்கு ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிறது தான் இன்டர்மீடியேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த டேர்ம் மெட்டபாலிட்டிஸ் இஸ் யூஸ்வலி ரெஸ்ட்ரிக்டட் டு ஸ்மால் மாலிகுல்ஸ்க்கு அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஓகே, குட்டி குட்டி மாலிகுல்ஸை தான் மெட்டபாலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்ட்டு 2 டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ப்ரைமரி, செகண்டரி மெட்டபாலிட்டிஸ். அது வந்து மெட்டபாலிக் ப்ராசஸில் எந்த ரோலை ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த மாதிரி நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் மெட்டபாலிட்டிஸ் டியூரிங் க்ரோத். வளரும்போது இந்த மெட்டபாலிட்டிஸ் வந்து எப்படி வந்து சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். லேக்னா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வர வரைக்கும், இந்த டைம் வர வரைக்கும் அது வந்து அவ்வளோவா எதுவுமே வந்து லைக் ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ரைமரி மெட்டபாலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஆகிடும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டேஷ்னரி ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் வந்து டைம் ஆக ஆக லைக் கம்மியான அளவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து சிந்தசிஸ் ஆஃப் மெட்டபாலிட்டிஸ். ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ வந்து மெட்டபாலிட்டிஸ் வந்து சிந்தசிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே, இதை வந்து லேக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, இதை வந்து லாகுன்னு சொல்லுவாங்க. ஸ்டேஷ்னரினா ஒரே மாதிரி இருக்கிறத வந்து ஸ்டேஷ்னரின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரைமரி மெட்டபாலிட்டிஸ். இதுனா என்னென்னா, பேசிக்கான மெட்டபாலிக் ப்ராசஸ்க்கு எனக்கு தேவைப்படுறது எல்லாமே வந்து ப்ரைமரி மெட்டபாலிட்டிஸ். பேசிக்கான மெட்டபாலிக் ப்ராசஸ்னால் என்னது, ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட் மெக்கானிசம் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், இதெல்லாமே வந்து இந்த ப்ரைமரி மெட்டபாலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி பேசிக் மெட்டபாலிக் ப்ராசஸ்க்கு தேவைப்படுறது தான் ப்ரைமரி மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னா டஸ் நாட் ஷோ எனி டைரக்ட் ஃபங்க்ஷன் இன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு டைரெக்டாக ஒரு ஆர்கானிசம் வந்து வளர்கிறதுக்கோ அல்லது டெவலப் ஆகிறதுக்கோ டைரெக்டாக இது வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரைமரி மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னா ஒரு சில முக்கியமான மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் வந்து ப்ரைமரி மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னா க்ரோத்துக்கோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசத்துக்கோ வந்து டைரெக்டாக எனக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. அதுதான் வந்து செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மார்ஃபைனை பற்றி கொடுத்துருக்காங்க. மார்ஃபைன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆல்காய்ட் டு பி ஃபவுண்ட். இது வந்து பிளான்ட் ஆப்பியம் அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து வருது. ஆப்பியம் பாப்பி, அதாவது பாப்பவர் சோம்னிஃபெரம் அப்படிங்கிறது. ஆக்சுவலி ஹிஸ்ட்ரியில் வந்து இதுக்காகவே நிறைய போராட்டங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ பெயின் ரிலீவர். இது வந்து நமக்கு இருக்கிற பெயினை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குது. யார் யாருக்கு அப்படின்னா சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து சிவியரான பெயின் லெவல் இருக்கிறது, காஃப் அதாவது இருமலை வந்து சப்ரெஸ் பண்ணுறதுக்கெல்லாம் மார்ஃபைன் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மெட்டபாலிட்டிஸ், அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் மெட்டபாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். மெட்டபாலிசம்னா என்னது, வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக. அப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் என்சைம், அமினோ ஆசிட்ஸ், ஆர்கானிக் ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாமே. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டீனேட்ஸ், லிப்பேஸ், பெராக்சிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எதெல்லாம் வந்து எனக்கு ஏஸில் முடியுதோ அதெல்லாமே வந்து என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரோலைன், லியூசைன் அப்படின்னு சொல்கிறது. ஆர்கானிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட் எல்லாமே ஆர்கானிக் ஆசிட். விட்டமின் ஏ, பி, சி இதெல்லாமே வந்து விட்டமின்ஸ். ஓகே, இதெல்லாமே என்னது ப்ரைமரி மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது, மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. செகண்டரின்னு சொல்லும் போது சில பிக்மெண்ட்ஸ், ஆல்காய்ட்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ், டாக்ஸின்ஸ், லெக்டின்ஸ், ட்ரக்ஸு, பாலிமரிக் சப்ஸ்டன்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாமே இந்த கேரோட்டினாய்ட்ஸ், ஆந்த்ரோசைனின் இதெல்லாமே நிறைய ஃப்ளவர்ஸ் அதில் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் அது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க.
நம்ம நெக்ஸ்ட்டு படிக்க போகிறது ஆர்கானிக் மாலிகுல்ஸ். ஆர்கானிக் மாலிகுல்ஸ்னால் என்னது? ஸ்மாலாக சிம்பிளாக இருக்கும். இந்த சிம்பிள் மாலிகுல்ஸ் வந்து அசம்பிள் ஆகி லைக் ஒன்றா கேதர் ஆகி எனக்கு வந்து லார்ஜான காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை தான் வந்து மேக்ரோ மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக ஆர்கானிக் அப்படின்னாலே அது வந்து உயிரினத்தில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும். ஆர்கானிக் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக அதில் கார்பன் அதெல்லாமே இருக்கும். அதெல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் எனக்கு வந்து என்ன ஆகுது? மேக்ரோ மாலிகுல்ஸ் உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் மேக்ரோ மாலிகுல்ஸில் வந்து 4 மெயின் கிளாஸஸ் இருக்குது. என்னென்னலாம்? கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் மேக்ரோ மாலிகுல்ஸ் எக்ஸப்ட் லிப்பிட்ஸை தவிர பேலன்ஸ் எல்லாமே வந்து பாலிமரைசேஷன் ப்ராசஸ் மூலியமாக தான் ஃபார்ம் ஆகுது. பாலிமரைசேஷன் என்னது? நிறையா மோனோமர்ஸ் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதா வந்து பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய மோனோமர்ஸ் அப்படின்னா இது எல்லாமே சிங்கிள் யூனிட்ஸ். இது எல்லாத்துக்கும் இடையில வந்து பாண்ட் உருவாகிற அந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே மோனோமர், மொத்தமாக வந்து பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிப்பிட்ஸை தவிர பேலன்ஸ் எல்லாமே லைக் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட் இதெல்லாமே பாலிமரைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமாக தான் உருவாகுது. பாலிமரைசேஷன் என்னது? எ ப்ராசஸ் இன் விச் ரிப்பீட்டிங் சப்யூனிட்ஸ் டர்ம் மோனோமர்ஸ் ஆர் பவுண்ட் இன் டு செயின் ஆஃப் டிஃப்ரெண்ட் லென்த். ஸோ நிறையா மோனோமர்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து எனக்கு டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கிறதா வந்து நம்ம வந்து பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது பாலிமரைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து வாட்டரை பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு ப்ரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஆஃப்டர் தட் ஆர்கானிக் மாலிகுல்ஸ்னால் என்னன்றதை பார்த்துருக்கோம். ஆர்கானிக் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது ஸ்மாலாகவும் சிம்பிளாகவும் தான் இருக்கும். அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் எனக்கு வந்து மேக்ரோ மாலிகுல்ஸ் உண்டாகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.